பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கும் சமூக பணிக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்கு இன்று கிடைத்துள்ள வெற்றி அதற்கு சிறந்த உதாரணம். நீரூற்றுக்கள் இல்லை என்று கூறிய விவிலை இழுக்கம்பத்தன பகுதியில் நீரூற்றுக்களை இன்று எம்மால் அடையாளம் காண முடிந்தது. விபிலை இழுக்கம்பத்தன பகுதி மக்கள் நீண்ட காலமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதனால் இங்குள்ள 30 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் நீண்ட தூரம் சென்று குடிநீரை பெற்றுக் கொண்டனர். எனினும் இழுக்கம்பத்தன பகுதியில் நீரூற்று காணப்படும் பகுதியை ஆய்வுக்குட்படுத்திய நாம் இன்று அந்த சவாலில் வெற்றி கொண்டுள்ளோம். இவ்வாறு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கஷ்ட பிரதேசங்களில் வாழும் மக்களின் துயர் துடைக்கும் வகையிலான திட்டம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது. மதவாச்சி ஒசின்பெஸ்கல பலர் பாடசாலை மாணவர்களுக்கு இன்று அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. கடந்த 12 வருடங்களாக இந்த பாடசாலை மாணவர்கள் அடிப்படை வசதிகளின்றி பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். சர்வதேச சிறுவர் தினமான இன்று இந்த பாடசாலையில் புனரமைக்கப்பட்ட கட்டடம் மாணவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டதுடன் சுகாதார வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். දරුවෝ අද අපේ ලෝකය වර්ණවත් කරනවා. ඒ දරුවන් හෙට ලෝකය පාලනය කරනවා. பிள்ளைகள் இன்று உலகை வர்ணமயப்படுத்துகின்றனர். இந்த பிள்ளைகளே நாளை இந்த உலகை நிர்வகிக்க உள்ளனர். சவால் மிகுந்த எதிர்காலத்தை வெற்றி கொள்வதற்கு போதிய அறிவையும் உற்சாகத்தையும் வழங்க வேண்டும். பிள்ளைகளுக்கான சிறந்த எதிர்காலம் ஒன்றை உருவாக்க நாம் அனைவரும் முன்னின்று செயற்படுவோம். අපේ දරු පරපුර දැනුමෙන් ගුණයෙන් පෝෂණය කරන්නට පෙරමුණු ගනිමු කියා මා ඉල්ලා සිටිනවා. பாரியதொரு புண்ணிய கர்மத்தை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியமை தொடர்பில் நான் நன்றி கூறுகின்றேன். மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி பயின்று சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதை காண்பதற்கு ஆர்வமாக உள்ளோம். හොඳ රක්ෂාවක් කරලා හොඳ විදියට හැසිරෙන්න තමයි අපි කැමැත්ත පෙන්වන්නේ. මේ ස්ථානයේ අපි පුංචි වැඩ කරද්දී අපි කොළඹ ඉඳලා අපේ கொழும்பில் வாழும் எமக்கு இதுபோன்று மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியாமல் போகுமா என்று சிந்தித்தோம். எனினும் தற்போது அவ்வாறு இல்லை. ஏதாவது மக்களுக்கு என்று செய்ய முடிந்துள்ளமையினால் எமது இளம் தலைமைத்துவம் தொடர்பில் உணர்கிறோம். இதன்போது மாணவர்களுக்கு புத்தகங்களும் பரிசல்களும் வழங்கப்பட்டதுடன் மரங்களும் நட்டி வைக்கப்பட்டன. அத்துடன் மதவாச்சி இசின்பெஸ்கல கிராமத்திற்கான மக்கள் சக்தி மக்கள் அணியும் இன்று உருவாக்கப்பட்டது. අවුරුදු 40කට එහා පැත්තේ මම ඉස්කෝලේ රචනාව ලිව්වේ මේක සුන්දර ලංකාවක්. 40 வருடங்களுக்கு முன்னர் நான் பாடசாலை செல்லும் போது இலங்கை ஒரு எழில் கொஞ்சம் நாடு என கட்டுரை எழுதியுள்ளேன். அத்துடன் இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்றும் எழுதியுள்ளேன். எனது 3வது பிள்ளையும் இன்று இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்று எழுதுகிறார். எனினும் இன்று மக்கள் சக்தி நாட்டை அபிவிருத்தியின் பாதையில் கொண்டு செல்கிறது என்பதை கூற விரும்புகிறேன். Chicken.